ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிறந்திருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுது. பொதுவாக ஒவ்வொரு மாதத்துலேயுமே கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப பலன்கள் அப்படின்றது மாறிட்டே தான் இருக்கும். ஏன்னா எல்லா கிரகங்களும் ஒரே இடத்துல இருந்து பலன்களை நமக்கு கொடுக்கறது கிடையாது. ஸோ இந்த கிரகநிலைகள் அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு கிரகத்துக்கும் அப்படின்னு தனித்துவமான தன்மைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கம். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது பிறந்திருக்கக்கூடிய இந்த மார்ச் மாதத்தில் ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு சில கிரக மாற்றங்கள் பார்த்திங்கன்னா, மிதுன ராசினியர்களுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுங்க. அதை பற்றி தான் தெளிவாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுனம் ராசி, அதாவது ராசி மண்டலத்தில் 3ஆவதாக இருக்கக்கூடிய ராசி, புதன் பகவானால் ஆளப்படக்கூடிய ராசி. இந்த ராசிக்காரர்களுடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மிருகசீரிசம் 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், திருவோதரை, புலர்பூசம் 1, 2, 3ஆம் பாதங்கள். உங்களுடைய கிரகநிலைகள் எப்படி இருக்குது இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா, ராசியில் குரு பகவான் வக்ரம் பெற்றும், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரனும், தைரிய வீரியஸ்தானத்தில் கேது பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் வக்ரம் பெற்றும், சனி, ராகு, செவ்வாய் அப்படின்னு கிரகநிலைகள் எல்லாமே அமைஞ்சிருக்காங்க. ஸோ இதனுடைய அடிப்படையில் தான் இந்த மாதம் உங்களுக்கு பலன்கள் அப்படின்றது கிடைக்க போகுது. பொதுவாக மிதுனராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அனுபவத்தையும் தனித்திறமைகளையும் கொண்டு ஒரு சில காரியங்களை திறம்பட செய்து முடிப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு திறமைசாலிகள் அப்படின்னு தான் மிதுனராசி நேர்களை சொல்லணும். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நிறைய விஷயங்கள் நல்லபடியாக இருக்கும். குறிப்பாக கடித போக்குவரத்துகள் சாதகமாக இருக்கும். அவசர முடிவுகளை மட்டும் கண்டிப்பாக எடுக்கக்கூடாதுங்க. அதை மட்டும் கொஞ்சம் யோசித்து நிதானமாக செய்யுங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக தான் இருக்கும். மனசில் தைரியம் கிடைக்கும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு தைரியம் உங்களுக்கு இப்போ பிறக்கும். அந்த தைரியம் தான் உங்களை எல்லா வகையிலையுமே முன்னேற்றத்துக்கு கொண்டு போக போகுது. ஆனால் வீண் வாக்குவாதங்களும் ஏற்படும். ஸோ தேவையில்லாமல் பேசாதீங்க. தேவையில்லாத பகைகளை எல்லாம் வளர்த்துக்காதீங்க. அவசரப்பட்டு வார்த்தைகளை விடாதீங்க. இந்த மாதிரியான நேரங்களில் நீங்கள் நிதானமாக இருக்கணும். தொழில், வியாபாரம் இதெல்லாம் இருக்கக்கூடியவர்கள்லாம் உங்களுடைய சாதுரியமான பேச்சு மூலமாக தான் வியாபாரத்தை லாபகரமாக நீங்கள் கொண்டு போக முடியும். அதனால் பேசக்கூடிய பேச்சில் நிதானம் கண்டிப்பாக இருக்கணும். அதே போல் உங்களுடைய தேவைக்கு எந்த நேரத்தில் வேணாலும் பணம் கிடைக்கும். ஸோ பண உதவி அப்படின்றதுக்கு தாராளமாக உங்களுக்கு இடம் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் அதிகமான உழைப்பு கிடைக்கும். அதிகமாக உழைக்கிறீங்கன்னா உழைப்புக்கு ஏற்ற பலனும் கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எதிர்பார்ப்புகளை மட்டும் குறைச்சிக்கோங்க. அதிகமாக யாருக்கிட்ட நீங்கள் எந்த விதமான எதிர்பார்ப்புகளையும் வைக்காதீங்க. ஒருவேளை அப்படி நீங்கள் வச்சிங்கன்னா அது நடக்காமல் போகும் பொழுது உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும். அதனால் எதிர்பார்ப்புகளை எல்லாம் குறைச்சிக்கிறது ரொம்பவே நல்லது. குடும்பத்தில் கலகலப்பானது இருக்கும். விருது நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றின கவலைகள் உங்களுக்கு அப்பப்போ வந்துட்டு போகும். ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக பிரச்சனைகள் அப்படின்றது எதுவும் இருக்காது. ஆனால் உறவினர்கள்ட்டையோ அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்கள்ட்டையோ விவாதங்களை மட்டும் செய்யாதீங்க. நண்பர்களாக கூட இருக்கலாம். யாருக்கிட்டையுமே விவாதத்தை மட்டும் இந்த மாதத்தில் செய்யாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போயிடுங்க. முயற்சிகளுக்கெல்லாம் சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் இருக்க போகுது. அதனால் கவனமான முயற்சிகளை எடுக்கணும். தெளிவான முடிவு எடுக்கணும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அதாவது அந்த சண்டை சச்சரவுகள், மனஸ்தாபங்கள் இது எல்லாமே நீங்கிடும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சிகளானது கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் மனசுக்கு தைரியம் கிடைக்கும். அவசரமான முடிவுகளை மட்டும் கட்டாயமாக நீங்கள் எடுக்காதீங்க. அதை மட்டும் தவிர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த காலகட்டங்களில் நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த நிதானம் அப்படின்ற வார்த்தையை மட்டும் மிதுனராசிக்காரங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்துலையுமே உங்களை சீண்டி விடுற மாதிரி கூட ஒரு சில விஷயங்கள் நடக்கலாம். என்ன நடந்தாலும் சரி நிதானத்தை மட்டும் இழந்துடாதீங்க. அதே மாதிரி வார்த்தைகளையும் கவனமாக இருங்க. நீங்கள் வார்த்தைகளை விட்டுட்டீங்க அப்படின்னா கூட அதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி போயிடும். வீண் வாக்குவாதத்தை எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும். அதே கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் நீண்ட நாட்களாக உங்களுக்கு அந்த துறையில் என்னென்ன பகைகள் இருந்துச்சு, யாரெல்லாம் உங்களுக்கு போட்டியாக இருந்தாங்க, யாரெல்லாம் உங்களுக்கு எதிர்ப்புகளை கொடுத்துட்டு இருந்தாங்களோ அது எல்லாமே இப்போ மாற ஆரம்பிச்சிடுங்க. ஸோ எந்த ஒரு காரியத்தையுமே நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடி அதை எப்படி செய்யணும், என்ன மாதிரி செய்தால் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை யோசிக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும். சொல்லப்போனால் நிறைய தடுமாற்றங்கள் உருவாகும். இந்த விஷயத்தை நம்ம எப்படி செஞ்சு முடிக்கிறது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. செய்கிறீங்க அப்படிங்கும் பொழுது ஏதாவது ஒரு தடை பார்ப்பீங்க. இல்லைன்னா செய்கிறதுக்கு நிறைய பயம் இருக்கும். ஆனால் அந்த ஒரு தடுமாற்றம் அப்படின்றது ஏற்படுதுன்றதுக்காக அந்த விஷயத்தை விட்டுறக்கூடாதுங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி இருக்குது. அதே நேரம் அவசர முடிவுகளை மட்டும் தவிர்த்துக்கோங்க.
அரசியல் துறையில இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களா இருக்கீங்க அப்படின்னா, இந்த காலகட்டங்கள்ல எதிர்காலம் பற்றிய முக்கியமான முடிவுகள நீங்க எடுக்க நினைப்பீங்க. ஸோ உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்க தான் டிசைட் பண்ண போறீங்க. ஸோ அதுக்கான ஒரு அற்புதமான நேரமாவும் இந்த நேரம் இருக்க போகுது. ஆனா யாருக்காகவும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. அடுத்தவங்களுடைய யோசனைகள கேட்டு நீங்க செய்றீங்க அப்படின்னா, அதுல உங்களுக்கு நெறைய விஷயங்கள் பிரச்சனையா தான் முடியும். அதனால தடுமாற்றம் அப்படின்றது இருக்கக்கூடாதுன்னா, அடுத்தவங்க சொல்றாங்கன்றதுக்காக அத நம்ம செய்யக்கூடாது. அந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய நல்லது என்ன? கெட்டது என்ன? அத நம்மளால செய்ய முடியுமா? அது நமக்கு நல்லதா? அப்படின்றதெல்லாம் நீங்க யோசிக்கணும். ஏன்னா, மத்தவங்க சொல்றாங்க அப்படின்றதுக்காக நம்ம செய்யறது முட்டாள்தனமான ஒண்ணு. எதிர்ப்புகள எல்லாமே வந்து விலக்கிக்கோங்க. கல்வி பயிலக்கூடிய மாணவர்களா இருக்கீங்க அப்படின்னா, நிச்சயமா கல்வியில உங்களுக்கு வெற்றி இருக்கும். அந்த வெற்றிய நீங்க அடையணும் அப்படின்னா, அதுக்கான உழைப்புகள போடணும். எந்த எஃபர்ட்டுமே போடாம எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது. அதுவுமே வந்து முட்டாள்தனம் தான். ஸோ நாம முயற்சிகள் செய்யணும். கொஞ்சம் நேரம் எழுந்து படிக்கிறதோ, அல்லது எழுதி பார்க்கறதோ, அல்லது ஒரு சிலர் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள மனதில பதிய வைக்கிறதோ, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். கான்சன்ட்ரேஷன் இல்லாம நம்ம படிக்கும் பொழுது, அந்த விஷயங்கள் நம்மளுடைய மனசுல வந்து பதியவே பதியாது. ஸோ மிதுன ராசி நேயர்கள், அதாவது கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள், குழந்தைகள் எல்லாருமே வந்து கவனமா இருங்க. எதிர்பார்ப்புகள நீங்களும் குறைச்சிக்கோங்க. எதிர்பார்ப்புகள வச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கும். ஸோ என்ன இருக்கோ, அத வச்சு நீங்க எப்படி முன்னேற்றம் அடையலாம் அப்படின்னு தான் யோசிக்கணும். எல்லார்கிட்டயும் ஒரே மாரியான திறமைகள் இருக்காது. ஸோ அவங்கவங்களுடைய திறமைகளுக்கு ஏற்ப நீங்க வந்து ஒரு சில விஷயங்கள எடுத்து முடிவு பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம ராசியின் அடிப்படையில பார்த்தோம். இப்ப நட்சத்திர ரீதியா பார்க்க போறோம். மிருகசீரிஷம் 3, 4ஆம் பாதங்களை உடைய மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில காரியங்கள் எதிர்மறையா தான் இருக்கும். அதனால அவசரப்படக்கூடாது. நீங்க இதுவரைக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே இழுபறியா தான் இருந்திருக்கும். நிறைவேறாமல் தான் போயிருக்கும். ஏதாவது ஒரு வகையில எப்படியாவது வந்து நடந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும் தான் உங்களுக்கு இருந்திருக்குமே தவிர, மத்தபடி வேற ஒண்ணுமே இருக்காது. ஸோ அந்த சொல்லப்போனா அந்த விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட வகையில நம்பிக்கை அப்படின்றத மட்டும் இருக்கும். அந்த நம்பிக்கை இன்னும் தொடர்ந்து தான் உங்களுக்கு வந்து இருந்துட்டு இருக்கும். அடுத்ததா பார்க்கக்கூடிய நட்சத்திரம் திருவோதிரை நட்சத்திரம். இந்த திருவோதிரை நட்சத்திரக்காரர்கள பொறுத்தவரைக்கும் இந்த மார்ச் மாதத்துல நீங்க யார்கிட்ட பழகுறீங்களோ, அந்த மனிதர்களுடைய வார்த்தைகள வந்து நம்புறதா, வேண்டாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். ஒரு குழப்பம் இருந்துட்டே இருக்கும். ஏன்னா, ராகு உங்களுக்கு அந்த மாரியான ஒரு சூழ்நிலைகள வந்து ஏற்படுத்திருவாரு. ராகுவினுடைய சஞ்சாரத்தினால உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிடிப்பும், ஆர்வமும் இல்லாம, ஒரு சலிப்போட தான் வந்து வாழ்க்கை வந்து ஏற்பட்டுட்டு இருக்கும். இந்த சலிப்ப உங்களுக்கு அடிக்கடி இந்த ராகு பகவான் ஏற்படுத்திட்டே தான் இருப்பாரு. இருந்தாலுமே கூட உங்களுடைய ராசி நாதன் உங்களுக்கு நல்ல ஒரு பலமா இருக்கிறதுனால, இவர் கொடுக்கக்கூடிய அந்த சலிப்புகளை எல்லாத்தையுமே உங்கள பெரிய அளவு பாதிப்படையாம செய்யாம காப்பாத்தியிருப்பாரு. சொல்லப்போனா மிதுன ராசி நேயர்கள்ல திருவோதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இனிப்பும், கசப்பும் மாறி மாறி தான் வந்து கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ இந்த மாரியான ஒரு தகவல்கள் தான் இந்த மார்ச் மாதத்துல உங்களுக்கு ஏற்படும். அடுத்ததா புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதங்களை உடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில ஏற்கனவே என்னென்ன பிரச்சனைகள பார்த்துட்டு வந்தீங்களோ, அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து மறைய ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, திருமணம், சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கிறதா தாமதங்கள் கூட ஏற்படும். அதனால பெரிய அளவுல எதுவும் முயற்சி பண்ண வேண்டாம். ஏன்னா, நீங்க ஏற்கனவே முயற்சி பண்றீங்க அப்படின்னா, அது நடக்காம போகும்பொழுது கஷ்டமா இருக்கும். யாருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் வாக்கு கொடுக்காதீங்க. அப்படி ஒருவேளை நீங்க யாருக்காவது வாக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அத செய்யறதுக்கு முன்னாடி நல்ல ஆலோசனைகள் வந்து இருக்கணும். சிந்தித்து முடிவெடுக்கணும். ஏன்னா, நம்ம அவசரப்பட்டு எந்த ஒரு வாக்குறுதிகளும் கொடுக்கக்கூடாது. கடைசி நேரத்தில அத நம்மளால காப்பாத்த முடியாம கூட போயிடும். ஸோ இந்த மாரியான நேரங்கள்ல கவனத்த வந்து செலுத்துங்க. நிதானமா இருந்தீங்க அப்படின்னாவே இந்த மார்ச் மாதத்த நீங்க எளிமையா கடந்து வர முடியும். மிதுனராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன எளிமையான பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை புதன் தான் உங்களுடைய ராசி அதிபதி. அதனால் புதன்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை நெய் தீபம் போட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க. இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா, இந்த மார்ச் மாதத்தில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் வந்து சரியாக போகும். அதுவும் குறிப்பாக கல்வியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகும். கல்வியில் நீங்கள் வெற்றிகளை பார்க்கணும் அப்படின்னா, புதன் பகவானை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறந்த எளிமையான பரிகாரமாக இருக்கும். அதனால் மறக்காமல் முயற்சி பண்ணி பாருங்கள். மேலும் இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டமங்கள் இருக்கானா? கண்டிப்பாக இருக்குது. சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தீங்கன்னா 21 மற்றும் 22. இந்த 2 நாட்கள்லையுமே நீங்கள் ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். பொதுவாக சந்திராஷ்டம நாட்களில் என்ன செய்யணும் செய்யக்கூடாதோ அதெல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக மறக்காமல் இந்த எளிமையான பரிகாரத்தை மட்டும் செய்து பாருங்கள். இந்த பதிவில் நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது மிதுன ராசி நேயர்களுக்கு ராசியின் அடிப்படையிலும் சரி, நட்சத்திர ரீதியாகவும் சரி, என்னென்ன மாற்றங்கள் இந்த மாதத்தில் ஏற்பட போகுது, என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்து அந்த மாதத்தை நீங்கள் எளிமையாக கடந்து வரலாம் அப்படின்னு நிறைய தகவல்களை தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. கட்டாயமாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்தீங்கன்னா
நம்ம சேனலில் தினம்தோறுமே நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.